வழக்கறிஞர்கள் போராட்டத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் இந்த செய்தியாளர் ரத்னவேல். ரத்னவேல், வழக்கறிஞர்கள் முற்றுகை போராட்டம் தொடங்கிவிட்டதா? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை சுமார் 7 வாயில்கள் உள்ளன. இந்த வாயில்களில் ஒரு வாயில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் செல்வதற்கும் மற்ற வாயில்கள் பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் செல்வதற்கும் உள்ளது. இந்த அனைத்து வாயில்களிலும் ஏற்கனவே தமிழக காவல்துறை பாதுகாப்பில் உள்ளது. இது மட்டுமில்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள உயர்நீதிமன்ற கட்டிடத்திற்கு வெளியே சிஎஸ்எஃப் பாதுகாப்பு, அதாவது மத்திய தொழிலக பாதுகாப்பு உள்ளது. இதனிடையே வழக்கறிஞர்கள் போராட்டம் கடந்த 3 மாதங்கள் நடைபெற்று வருவதால் தமிழ்நாடு காவல்துறை ஏற்கனவே உள்ள காவல்துறை எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனிடையே நேற்று சென்னை உயர்நீதிமன்ற புதிய விதிமுறைக்கு எதிராக உயர்நீதிமன்றம் முற்றியிடப்படும் என்று வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளதால் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி இன்று வந்தனர். இதற்காகவே தமிழக காவல்துறை தற்போது அதிகப்படியான சுமார் 2000 பேர் அடங்கிய காவல்துறையினர் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு வளாகத்திலும் சுமார் 200-300 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எதுவும் அசம்பாவிதம் நடைபெற்றால் உடனடியாக பிரச்சனையை சமாளிப்பதற்காக அதிரடிப்படையும் இங்கு குவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பரபரப்பான சூழ்நிலையை இங்கு நிலவுவதால் காவல்துறையினரும் அதிகப்படியான இங்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ரத்னவேல், இன்றைக்கு வழக்கறிஞர்கள் முற்றுகை போராட்டம் காரணமாக உயர்நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இந்த போராட்டம் காரணமாக உயர்நீதிமன்றத்திற்குள் நுழைவதற்கு புதிதாக விதிமுறைகள் ஏதாவது இன்றைக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது நீங்க உங்களுடைய கேள்வியிலே பதில் உள்ளது. அதாவது தற்போது இந்த வழக்கறிஞர்கள் ஆவின் கேட் வழியாக இருந்து தற்போது இங்க ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள மற்றொரு வாயிலில் நுழைய முயற்சித்து வருகின்றனர். இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இங்கு இன்று போராட்டம் காரணமாக வழக்குகள் கடந்த சில மாதங்களாகவே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. இன்று பல வழக்கறிஞர்கள் செல்லவில்லை. இதன் காரணமாக வழக்குகள் சற்று தொய்வு ஏற்பட்டு என்று சொல்லலாம். தற்போது வடக்கு வாயிலில், சென்னை உயர்நீதிமன்ற வடக்கு வாயிலில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நேரடி காட்சியில் இப்போது பார்க்கலாம். அவர்களை செல்ல விடாமல் காவல்துறையினர் தடுத்து வருகின்றனர். எனினும் தங்களை செல்ல அனுமதிக்குமாறு காவல்துறையினரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். தற்போது இங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது என்று சொல்லலாம். ரத்னவேல், இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்ட 126 வழக்கறிஞர்கள் எந்தெந்த சங்கங்களைச் சேர்ந்தவர்கள்? இது குறித்த விவரங்கள் இருக்கா? அதாவது இந்த போராட்டத்தை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம், இதே போன்று தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு புதுவை வழக்கறிஞர்கள் சங்கம், பெண் வழக்கறிஞர்கள் சங்கம், இது மட்டுமில்லாமல் பார் கவுன்சிலில் உள்ள உறுப்பினர்கள் கூட இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினர். இதன் காரணமாக இந்த சங்கங்களை தவிர பார் கவுன்சில் உறுப்பினர் ஒருவரும் இதில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த 126 பேரில் முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் அறிவழகன், இது மட்டுமில்லாமல் உறுப்பினர்கள் சுதா, பெண் வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த தலைவர்கள் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சிலை சேர்ந்த ஐயப்பமணி உள்ளிட்டவர்களும் இந்த 126 பேரில் அடங்கும். இவர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தை முடித்து நடத்துவதால் இவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக, தற்காலிக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக பார் கவுன்சில் தெரிவித்துள்ளது. தற்போது வழக்கறிஞர்கள் பாரிமுனை நோக்கி பேரணியாக செல்கின்றனர். இவர்களை தடுத்து காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் நேரடி காட்சியில் இப்போது நீங்க பார்க்கலாம். தற்போது இங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஏற்கனவே வழக்கறிஞர்கள் திட்டமிட்டபடி ஒரு உயர்நீதிமன்றம் அருகே மட்டுமே போராட்டம் நடத்த வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். வழக்கறிஞர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டனர். எனினும் இதில் அதனை மீறி இவர்கள் செல்ல முயன்றால் தற்போது அவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. இதனை போலீசார் கட்டுப்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதை நேரடியாக நீங்க பார்க்கலாம்.
தற்போது இங்கு பாரிமுனை பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது உயர்நீதிமன்றத்தில் வடக்கு வாயிலில் தற்போது வழக்கறிஞர்கள் குவிந்துள்ளனர். இவர்கள் அதாவது தற்போது பேரணியாக சென்று உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட அறிவித்திருந்தனர். தற்போது ஆவின் கேட் வழியாக ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியவர்கள் தற்போது பேரணியாக உயர்நீதிமன்றத்தை சுற்றி வருவதற்காக முயன்றனர். இதன் காரணமாக காவல்துறையினர் அவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். ஏற்கனவே இந்த போராட்டத்தை காவல்துறையினர் அனுமதித்ததோடு ஒரு பகுதியினுக்குள்ளேயே தங்கள் போராட்டத்தை முடிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். ஆனால் அதை மீறி வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்றதால் தற்போது அவர்களுக்கும் காவல்துறை வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. நேரடி காட்சி இப்போது பார்க்கலாம். இதனை இந்த வழக்குகளை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் தமிழகம் முழுவதும் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் திறந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் போராட்டம் மிக தீவிரமடைந்து உள்ளது. எனினும் இவர்கள் அதிகபட்சமாக போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களை கட்டுப்பாட்டை மீறினால் இவர்களை கைது செய்யும் காவல்துறையினர் தயாராக இருக்கின்றனர். தற்போது ஒரு வழக்கறிஞரிடம் பேசுவோம். இப்போது ஏற்கனவே உங்களுக்கு நீங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் நீங்க போராட்டம் பண்ணணும் அப்படின்னு காவல்துறை உங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்களா? அது எதுக்காக இது பிரச்சனை ஆகுது? நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தது நீங்கதான் முற்றுகை, உயர்நீதிமன்றம் இங்கதான் இருக்கிறது, நாங்க இங்கதான் முற்றுகை இடுவோம். தேவையற்ற முறையில் நீதிபதியின் பேச்சை கேட்டு வேறு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்கள் போராட்டம் உயர்நீதிமன்ற முற்றுகை, நாங்கள் உயர்நீதிமன்ற முற்றுகையிடுவோம். இப்போ தமிழகம் முழுவதும் இருந்து எத்தனை கலந்துருக்காங்க? சென்னையில் எத்தனை பேர் கலந்துட்டு இருக்காங்க? சென்னையில் 25,000 அட்வொகேட் கலந்துருக்காங்க. தமிழகம் ஒட்டுமொத்தமாக 25,000. நீங்கள் உட்பட 126 வழக்கறிஞர்கள் தற்போது பார் கவுன்சில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இன்றைய தினமே இந்த கருப்பு கட்டளை பின்வாங்க வேண்டும், இந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை பின்வாங்க வேண்டும். இதுதான் எங்களுடைய போராட்டம். இன்றைக்கே முடிவு செய்ய வேண்டும். அதாவது தற்போது இந்த போராட்டம் தீர்வுடைய நிலையில் தாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதை பார் கவுன்சில் திரும்ப பெறும் வரை தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது நம்மிடையே வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் துணைத் தலைவர் கினி மல்லியர் பேசினார். அவரையும் இந்திய பார் கவுன்சில் சஸ்பெண்ட் செய்வது குறிப்பிடத்தக்கது. வழக்கறிஞர்களின் முற்றுகை போராட்டம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் ரத்னவேல் வழங்கிய தகவல்களை பார்த்தோம்.